இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. சமூகத்துல ஆங்காங்க நடக்கக்கூடிய பல முக்கிய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இன்ஃபோநெட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலம் கொண்டாலம்பட்டியை சேர்ந்தவர் நிர்மலா. இவங்க வீட்டுல லாஸ்ட் மந்த் 15ஆம் தேதி பூட்டை உடைச்சு 11.5 பவுன் நகையை திருடிட்டாங்க. உடனே அந்த ஊர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கிறாங்க நிர்மலா. அப்போ அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் ஒரு மந்திரவாதி பேரை சொல்லி அவங்க கிட்ட போய் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லுங்க, வெத்தலையில மை போட்டு உடனே யார் உங்க நகையை திருடி இருக்காங்கன்னு பார்த்து சொல்லிடுவாங்க, அப்புறம் இங்க வாங்க நாங்க அந்த திருடனை பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நிர்மலாவும் அந்த மந்திரவாதியை பார்த்திருக்கிறாங்க. விவரங்களை கேட்டுக்கிட்ட மந்திரவாதி 850 ரூபாய் ஃபீஸ் கேட்டிருக்கிறாரு. நிர்மலா அதையும் கட்டிட்டாங்க. அப்புறம் வெற்றிலையில திருடன் வரல, 15 நாள் கழிச்சு வாங்க திருடனை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி மந்திரவாதி அனுப்பிட்டாரு. அதுக்குள்ள போலீஸ் திருடனை பிடிச்சு 6.5 பவுன் நகைய மீட்டு நிர்மலா கிட்ட குடுத்துட்டாங்க. ஆனா நிர்மலா எடை போட்டு பார்த்ததுல 4.5 பவுன் நகை தான் இருந்துச்சாம். அதனால கமிஷனர் கிட்ட நிர்மலா டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் படித்த முக்கிய உயர் பதவியில இருக்கிற இந்த மாதிரியான நபர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்கன்ற பொழுது மக்களுக்கு அதிகாரிகள் மேல இருக்கிற நம்பிக்கை குறையத்தான் செய்யும். இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்தை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம். மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.